அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அப்பா பிதாவே, அருமையான மாலை பொழுதினே இதோ கலாத்தியர் எழுதிய திருமுகத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. கொரிந்தியர் எழுதிய திருமுகங்களை தியானித்து விட்டோம். இதோ கலாத்தியர் எழுதிய முதல் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை வாசித்து தியானித்து மறை உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். நீரே எங்கள் நாவில் இருந்து பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் அப்பா. நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், நீர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கலாத்தியருக்கு இது திருமுகம் முதல் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. இப்படி நான் பேசும் பொழுது
10ஆம் வசனம், இப்படி நான் பேசும் பொழுது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? மனிதருடைய நல்லெண்ணத்தின்படி நான் பேசும் பொழுது அது மனிதனுக்கு உகந்தவனாகத்தான் இருக்க முடியும். கடவுளுடைய நல்லெண்ணத்தின்படி பேசும் பொழுது நான் கடவுளுடைய நல்லெண்ணத்திற்கு உகந்தவனாய் இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தேன் என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு பணியாளனாக இருக்க முடியாது. ஆமென். 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 கிறிஸ்துவுக்கு பணியாளன், உடன் பணியாளர்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். யோவான் 15:15. ஆமென். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் நம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். 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 இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏன்? தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13 சொல்லுகிறது, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றார். அதனால தான் இங்கே கலாத்தியர் எழுதிய திருமுகத்தில் இப்படி பேசும் பொழுது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாக இருக்கவா பார்க்கிறேன்? நான் இயேசுவுக்கு நண்பனாக இருக்க பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவுக்கு நண்பனாக அவர் சொல்றார் பாருங்க, உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை. இயேசு உயிரை கொடுத்தாரே. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் பணி தரவும் நீங்கள் தரும் பணி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நீங்கள் கனி தர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனி தருகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கனி தர வேண்டும். ஏதோ கடமைக்காக வந்தோம், சென்றோம், கேட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும், என் மன்றாட்டுக்கு செவிசாயும், என் கருத்துக்காக எனக்கு அந்த தேவை, இந்த தேவை, இதுதான் நம்மளுடைய விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அது கனி தர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார். அதனால தான் இயேசு சொல்வார் யோவான் 15:10, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் கேட்பது அதுதான். நான் சொல்றது நீ கேட்டு நடந்த, நான் சொன்னபடி நீ நடந்தின்னு சொன்னா நீ உகந்தவனா இருப்பா, என் அன்பில் நிலைத்திருப்பா.
நீ கேட்காம போனீன்னா அவர் மௌனமாயிடுவார். அவ்வளோதான், என் பிள்ளை கேட்கல, நான் சொன்னதுக்கு கீழ்ப்படியில என்று சொல்லி அவர் மௌனமாகி விடுவார். அல்லேலூயா. ஆமன் பாரதர்களே. அதனால தான் அந்த கலாத்திரத்தை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 11ஆம் வசனம், சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. ஆமே. நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வழியாக வாயிலாக அது எனக்கு. பார்த்தீங்களா, நான் உங்களை நண்பர்கள்னு சொல்றார். அவருடைய வெளிப்பாட்டின் வாயிலாக அது நமக்கு கிடையாது. வெளிப்பாடு வரம். அதனால தான் 6ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, நற்செய்தி ஒன்றுதான். அல்லேலூயா. நல்ல செய்தி எல்லாருக்கும் ஒன்றுதான். குட் நியூஸ், காஸ்பல். கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு எனக்கே வியப்பாய். வேறொரு நற்செய்தி, வேறொரு நல்ல, அங்கே ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, இங்கே ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, அங்கே அதிசயம் நடக்குமா, இங்கே அதிசயம் நடக்குமா. எங்கேயும் போகாத, உன்னை தேடி இயேசு வருவார். உன் வீட்டுக்கே வருவார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். நம்முடைய வாழ்க்கை இயேசு நம்மகிட்ட வந்துட்டார்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். சாப்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இன்னைக்கு பாருங்கள், அருமையாக இன்னைக்கு கரும்புத்தாம்பட்டியில் என்ன அழகாக, எவ்வளவு மக்கள் கூட்டம், அநேக பிள்ளைகள், எவ்வளவு பக்தியா, எவ்வளவு ஏன் தேடி வராங்க, சாட்சி சொல்றாங்க. எவ்வளவு சாட்சிகள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள். அதனால தான் அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே என்று சொல்லி பவுல் வேதனையோடு கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு அங்கே இங்கே ஓடாது. அங்கும் இங்கு ஓடாதே. வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், 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 தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், தொடுவானம், தொடுவானம். ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குரிய இந்த நேரத்தில், அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்க 15ஆம் வசனத்தில், தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்க வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். ஆமென். தாயின் வயிற்றில் இருந்தபோதே தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். கனி தரணும். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். என் பெயரால் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவை எல்லாம் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தந்தை கொடுப்பார் என்று சொன்னால் அவர் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்னை மரியாள் அதை தான் சொன்னாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். இங்க இயேசு என்ன சொல்றாரு? நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் என் நண்பர்களாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அன்னை மரியாளுடைய நற்செய்தி பரப்பு எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இங்க இயேசு சொல்றாரு, நான் கட்டளை இடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். ஆமென். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. ஆமென். ஆமென். எப்படி பணியாளருக்கு தெரியாது? எப்படி பணியாளருக்கு தெரியாது? ஏனென்று சொன்னால் பணியாளர்னா வருவாங்க, வேலை செய்வாங்க, பாட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நண்பர்கள் என்று சொன்னால் 24 மணி நேரம் உரையாடி கொண்டு இருப்பார்கள். என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எதுனாலும் ஒவ்வொரு மெசேஜும் நண்பர்களுக்கிடையே அந்த பரிமாற்றம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோடு எப்படி நண்பனை போல அந்த பரிமாற்றம் ஆண்டவரோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். மனவெள்ளி ஜெபத்தின் வழியாக என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னவரே, நீர் என்னோடு பேசும். என் கூடவே இருங்க ஆண்டவரே. ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அவர் மாத்திரம்தாங்க. இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம புத்தினால் சிந்திக்கிறோம், அறிவினால் சிந்திக்கிறோம், ஆனால் எல்லாம் ஆவியாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஆவியாலே ஆகும். ஆவியானவர் மூலமாக தான் எல்லாம். கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியுடைய நட்புறவு. அந்த நட்புறவு, அந்த உறவு நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். அதான் நண்பர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியானுடைய நட்புறவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்போ நண்பர்கள் தானே நம்ம எல்லாரும். அல்லேலூயா. நல்ல உறவு நண்பர்களாக. நண்பர்கள் என்று சொன்னால் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் நிறைவு ஒரு நிலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு கட்டளையை பற்றி ஏற்கனவே நம்ம பல இடத்துல பார்த்துருக்கிறோம். இயேசு அன்பு செய்கிறார். 15:9 சொல்லுகிறது பாரு, வாசிக்கலாம். 15:9. நான் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். ஆமென். அப்ப இயேசுடைய அன்பின் நிறைவு நிலை. தந்தை இயேசுவை அன்பு செய்கிறார். 9ஆம் வசனம். இயேசு சீடரை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீடர் தமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் 12ஆம் வசனம். சீடர் தமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்ய வேண்டும். 12ஆம் வசனம் என்ன? நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அப்போ பாருங்க, 9ஆம் வசனம். தந்தை இயேசுவை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன்.
அப்போ சீடர்களை அன்பு தந்தையாம் கடவுள் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். இப்போ தந்தையாம் கடவுள் இயேசுவை அன்பு செய்கிறார், இயேசு சீடரை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. அப்ப சீடர்கள் தமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்ய வேண்டும் என்ற அதிகாரத்தை இயேசு சொல்றாரு 12ஆம் வசனத்துல, யோவான் 15:12, நான் உங்களிடம் அன்பு கொண்டு இருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு பஸ், வேற ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்ப இந்த அன்பு உணர்வுகளிலும் சொற்களிலும் அடங்கும் ஒன்று அல்ல. இது பொருள்களை கொடுப்பதில் மட்டும் அடங்கும் ஒன்றும் அல்ல. இறை உண்மைகளையும் அருளையும் பகிர்ந்து கொடுப்பதில் கூட நிறைவு பெறாது ஒருவர் தம் உயிரை கூட அளிக்க முன்வரும் போதுதான் அந்த அன்பு நிறைவு நிலையை அடைகிறது. உயிரை கொடுக்கணும். நம்மளாம் உயிரை எடுக்க தான் பார்க்குறோம். அல்லேலூயா. உயிரை கொடுக்கணும். அதுதான் கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. அதனால தான் 11ஆம் வசனம் சொல்ல, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவோமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். வேற என்ன எதிர்பார்க்கிற ஆண்டவர்? ஏசு இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. ஏசு இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. ஏசு தாங்க எல்லாமே. அவர் பார்த்துக்கணும். மனுஷரை நம்பாதீங்க, மனுஷரை நம்பாதீங்க, மனுஷரை நம்பாதீங்க. எடுத்து பார்த்தோம், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்த்தோம். மிக அழகாக சொல்லப்பட்டிருந்தது. 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 15-13 அதிகாரத்தில் பார்க்க இறுதி எச்சரிக்கையில் என்ன சொல்றாரு? 11ஆம் வசனத்தில், சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். 12ஆம் வசனம், தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஆமென். இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். பஸ், இறை மக்கள் அனைவரும் ஒருவரோடு வாழ்த்து, அவ்வளவுதான். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள். அப்ப அமைதியுடைய வாழ்க்கையில அன்பும் அமைதியும் வேணும்னு சொன்னா, அன்பும் அமைதியும் வேண்டும் என்று சொன்னால் மன ஒற்றுமை கொண்டிருக்க வேண்டும். அமைதியோடு வாழ கத்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அறிவுரைக்கு செவிசாய்க்கணும். நம்முடைய நடத்தையை சீர்படுத்தணும். அப்ப தன்னால மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜ நாம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜ நாம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த
உள்ளத்தில் சொந்தமானார். அதனால தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார் பவுல், தாய் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்த தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். அதனால தான் நான் மனிதனுடைய நல்லெண்ணத்தை நாடுவதா, கடவுளுடைய நல்லெண்ணத்தை நாடுவதா? மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாக இருக்க முடியாது. அப்போ உண்மையான கிறிஸ்துவுக்கு பணியாளனாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறணும். இப்போ மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 13:13 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறம், ஃப்ரெண்ட்ஷிப். கடவுளுடைய அருள், என் அருள் உனக்கு போதும். கடவுளுடைய அன்பு, அமைதி, எல்லாமே இருக்குதுங்க ட்ரினிட்டியில். அந்த மூவரும் இறைவன், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவி, 3 பேரும் மூவருள் இறைவனோடு எல்லாம் சேர்ந்து இருக்குது. கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறம் எல்லாம் சேர்ந்துட்டா என்ன மகிழ்ச்சி! எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் இதை கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.